எனக்கு பிரியங்கா பேசினாங்க. அவங்க இங்க இல்ல, கண்ட்ரில இல்ல, அவங்க வந்து அயர்லாந்துல. எனக்கு பிரியங்கா பேசினாங்க. அவங்க இங்க இல்ல, கண்ட்ரில இல்ல, அவங்க வந்து அயர்லாந்துல. வணக்கம். வனிதாக்கா உண்மையை உளறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி பிரியங்கா வந்து எனக்கு ஃபோன் போட்டு என்கிட்ட வந்து அழுது வந்து அக்கா பாருங்க என்னை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, நீங்களாம் எனக்கு குரல் கொடுக்க மாட்டீங்களாக்கா அப்படின்னு சொல்லி நீலி கண்ணீர் வந்து வடிச்சா அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வனிதாக்கா வந்து போகிற போக்கில் உண்மையை வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பிரியங்கா அயர்லாந்தில் வந்து இருக்காங்களா, இங்கே இருக்காங்க, அயர்லாந்தில் வந்து இருக்காங்களா. இந்த குக் வித் கோமாளி ஜெயிச்சாங்க இல்லையா, அதனால காசு நிறையா வந்திருக்கும். அந்த காசுகளை எல்லாம் செலவு பண்ணுறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து அவங்க அயர்லாந்துக்கு வந்து இருக்காங்களாமா. அந்த அயர்லாந்தில் இருந்துக்கிட்டே நம்ம வனிதாக்காவுக்கு ஃபோன் போட்டு பார்த்தீங்களாக்கா என்னை பற்றி எப்படிலாம் பேசுகிறாங்க, இந்த மணிமேலை என்னை பற்றி எப்படிலாம் சொல்லுது, நான் அப்படியாக்கா, நான் வந்து யாரையுமே வந்து கீழே தள்ளவே மாட்டேனே, என்னை பற்றி இப்படி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்லி வந்து இந்த மாதிரி பிரியங்கா அழுதுச்சு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா வனிதாக்கா சொல்லி ஒரு உண்மையை போட்டு வந்து உடச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம தாமரை அதுக்கப்புறம் நிரூபே சொல்லியிருப்பாங்க, பிரியங்காவை யாரை வந்து ஏற்று பேசினா அப்படின்னா அவங்கள சாக்கில் தள்ளி மூடாமல் வந்து விடமாட்டா, பல திட்டங்களை வந்து தீட்டுவா அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா நிரூப். அதே மாதிரி வேலையை தான் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பிரியங்கா அங்கே உட்காந்துட்டு இங்கே இருக்க ஆட்களை பூரா வந்து பார்த்தீங்கன்னா விடுறது, இந்த பார்த்தீங்களா என்னை பற்றி இப்படி மணிமேலை பேசுகிறேன் அப்படியா அப்படின்னு சொல்லி அழுகிறது. உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு போட்டு ஒரு பேட்டி வந்து கொடுக்கறது. இதுதான் வந்து காரணம். இதுதான் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி குறைசிக்கு வந்து ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சுனிதா இப்போ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து ஃபோன் பண்ணி நான் வந்து அப்படியா என்னை பற்றி இப்படி பேசுகிறாளே, நீங்கள் எல்லாம் எதுக்கு இருக்கீங்க ஐயோ அப்படின்னு சொல்லி நீலி கண்ணீர் வடிக்க தான் என்ன பண்ணுறாங்க, இந்த 10 குரூப்பை சக்கியில் வந்து ஆரம்பித்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மையை வந்து வனிதாக்கா போட்டு வந்து உடச்சிட்டாங்க. அதில் வனிதாக்கா எப்படி விட்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீ லைஃப்பில் செட்டில் ஆகிட்ட, உனக்கு வந்து புருஷன் இருக்குது, ஆனால் பிரியங்காவுக்கு வந்து புருஷன் இல்லை, அதை பற்றியெல்லாம் சில பேர் வந்து பேசுகிறாங்க, அதுக்கு நீ காரணமாயிட்டியே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து உருட்டுறாங்க. அதை யார் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லையா. அக்கா நீ ஒரு 3 கல்யாணம் பண்ணி 4வது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி உனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, அதை பற்றி ஊரே பேச்சு, அதை பற்றியே உனக்கு கவலை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து சம்மந்தமே இல்லாத எவனோ பேசுகிறான் பிரியங்காவை பற்றி, அதுக்கு மணிமேலே தான் காரணம் அப்படின்னு சொல்லி அதை அவங்ககிட்ட திருப்பி இங்கிட்டு தோசையை போட்டு இங்கிட்டு திருப்பி அங்கிட்டு தோசையை போடுறீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் போகிற போக்கில் சொல்லுது, இந்த மாதிரி பிரியங்காவை பிடிச்சி போனவங்க அவங்களா ஒரு கருத்து சொன்னால் உடனே வந்து செம்பை தூக்கி போட்டு அவங்களையெல்லாம் அசிங்கப்படுத்துறதா, அவங்களையெல்லாம் செம்புன்னு சொல்கிறதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செம்புன்னு தான் சொல்ல முடியும் அவங்கள. இப்போ ஒரு குறிப்பிட்ட நபர் இருக்கார், ஒரு குறிப்பிட்ட நபருக்கு எனக்கு பிரச்சனை அப்படின்னா நாங்கள் 2 சண்டை போட்டுக்கிட்டோம்னா அது சண்டை. ஆனால் ஒருத்தன் வந்து சம்மந்தமே இல்லாமல் இடையில வந்து 2 பேத்துக்குமே ஃப்ரெண்டாக இருப்பான். ஆனால் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு பக்கம் போய் நின்றுக்கிட்டு வந்து இன்னொருத்தவங்களை வந்து அட்டாக் பண்ணி அவங்களுக்கு அதாவது இன்னொருத்தவங்களை அட்டாக் பண்ணி அவங்கள வந்து பெருமையாக பேசுவான். அவனுக்கு பேர் செம்புன்னு சொல்லி சொல்கிறது இயல்பு தானே. நாரதர் அப்படி சொல்லுவாங்க, முன்னாடி நாரதர்னு சொல்லுவாங்க, இப்போ செம்புன்னு சொல்கிறோம். அதாவது குத்தம் பண்ணதான் குரு அப்படின்னு சொல்லணும் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் பிரியங்கா வந்து குத்தம் பண்ணிடுச்சு, அதனால் அது குருண்டே இருக்குது. ஐயோ நம்மளை இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, எவனோ பேசுகிறானே, அதுக்கு நம்மளும் ஆட்களை வச்சு பேச விடணுமே. அதனால் அக்காட்ட ஃபோன் பண்ணி அழுதோம்னா அக்கா வந்து டிஃப்ரெண்ட்டாக பேசி நம்மளை வந்து அப்படி காப்பாற்றிடுவாங்க, நம்மளை வந்து திருப்பி வந்து மணிமேலையை போட்டு தாக்கிடுவாங்க அப்படின்லாம் வந்து ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியங்கா அயர்லாந்தில் உட்காந்துட்டு அக்காட்ட ஃபோன் பண்ணி நீலி கண்ணீர் வந்து வடிச்சிருக்கு. ஆனால் அக்கா என்னென்னா உண்மையை வந்து சொல்லிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து நம்ம வனிதாக்கா ஒரு வகையில் பாராட்டி தான் ஆகணும். அந்த தைரியத்துக்கு 3 கல்யாணம் பண்ணி 4வது கல்யாணம் பண்ணும்போது பப்ளிக்காக பண்ணாங்க பாருங்கள், அதுக்கு வந்து பாராட்டி ஆகணும். இந்த பிரியங்கா மாதிரி நீலி கண்ணீர் வடிக்காமல் டேரெக்டாக களத்தில் இறங்கிடுவோம். அதே மாதிரி டேரெக்டாக பிரியங்கா களத்தில் இறங்கட்டுமே, இந்த மாதிரி நான் இந்த தவறுமே செய்யலை, மணிமேலே தான் என்கிட்ட வந்து வாண்டடாக சந்தைக்கு வந்தா, நான் வந்து தலையிடவே இல்லை, அந்த அவளோட ஆங்கர் விஷயத்தில் தலையிடவே இல்லை, நான் அவளை டாமினேட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசட்டுமே. அப்போ நாங்கள் ஒத்துக்கிறோம் பிரியங்கா மேலே எந்த தவறுமே இல்லைன்ட்டு. நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க, செம்புகள்லாம் பேசுகிறனால தான் எங்களுக்கு இன்னும் டவுட்டாகவே வருது. இன்னும் பிரியங்கா எந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற டவுட்டெல்லாம் எங்களுக்கு என்ன இப்போ தான் வருது. ஏன்னா ஒரு டிவியில் 6 சோலை ஆங்கராக எப்படி ஒரு ஆள் இருக்க முடியுங்கும் போது தான் அந்த கேள்வியெல்லாம் உள்ளே வருது. இது விஜய் டிவியா பிரியங்கா டிவியா அப்படின்னு சொல்லி. அப்போ உன்னையால் ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் அந்த சோலே தொடர முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள வந்து இந்த மாதிரி வற்புறுத்தியிருக்காங்க. அது நீங்கள் வற்புறுத்த எனக்கு தேவையில்லை, உங்கள் ஷோவும் தேவையில்லைன்னு சொல்லி தான் அவங்க வெளியே வந்திருக்காங்க. ஆனால் இங்கே உட்காந்துட்டு உங்கள் செம்புகள்லாம் எப்படி விட்றாங்க, அவங்களே தாட்டி விட்டாங்க, விஜய் டிவியே தாட்டி விட்டாங்க. ஆனால் மணிமேலை இங்கே வந்துட்டு இப்போ நானாக வெளியே வந்தேன், நானாக வாக் அவுட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்படின்லாம் எதுக்கு உருட்டணும், வாப்பனா வந்து பிரியங்கா பேச சொல்லுங்கள். ஆனால் நம்ம அக்கா வந்து ஒரு உண்மையை உடைச்சிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி. அந்த அக்காவுக்கு வணக்கம்.